போன வீடியோவில் நம்ம பதிவிடும் பொழுது பயான் ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு துவா சொல்லியிருந்தோம். நம்மளுடைய கிளைண்ட் கேட்டாங்க, சார் நீங்கள் பயான் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு துவா சொன்னீங்க இல்லையா, அதனுடைய விளக்கம் என்ன சார்? எனக்கு அரபு தெரியாது, ஆனால் இஸ்லாம் மேலே எனக்கு பெரிய ஒரு அபிப்பிராயம் உண்டு சார், அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதோட விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு வீடியோலையும் பதிவிடுறோம், ஒரு மனுஷனுக்கு நோய் உருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய செயல்கள்னு சொல்லி. இப்போ ஒவ்வொரு பயானுக்கு முன்னாடியும் நம்ம அந்த பயானை ஆரம்பிக்கும் பொழுது புகழ் அனைத்தும் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த துஆல புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடமே நாம் உதவி தேடுகிறோம். எதிலிருந்து அப்படின்னா என்னுடைய மன இச்சைகளின் தீங்கை விட்டும் என்னுடைய செயல்களின் தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி வாங்குறோம். இது மட்டும் இல்லாமல் யார் அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த நாடுகிறானோ அவர்களை வழி கெடுப்பவர்கள் யாரும் இல்லை, யார் நேர்வழியை விட்டு தவற விடுகிறானோ அவர்களை வழி நடத்துபவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு உறுதிமொழி வாங்குறோம். மேலும் சாட்சி சொல்கிறேன், வணக்கத்திற்கு உரியவன், வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்ற உறுதிமொழியை எடுத்துட்டு அவர்களுடைய தூதர், அவர்களுடைய சிறந்த அடியார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள் அப்படின்ற உறுதிமொழி எடுத்துட்டு தான் நாங்கள் ஒரு விஷயத்தை எத்தி வைக்கணும். அதை முறைப்படுத்துறதுக்காக இந்த துஆவை நம்ம முன்னாடி செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.